ஸ்ரீ 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 கேட்பதும் படிப்பதும் மட்டும் போதுமா? நாம் ஒரு விஷயத்தை கேட்கின்றோம். உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு நல்ல மனிதர்களை பற்றி அல்லது நல்ல ஒரு மகான்களை பற்றி அல்லது அவதார புருஷர்களை பற்றி, ஏன் அவதாரங்களை எடுத்துக்கொள்வோம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் என்று. இவற்றை பற்றி நாம் படிக்கின்றோம். படிப்பில் நாட்டம் இருப்பவர்கள் அதை படிக்கின்றார்கள். மற்றவர்களோ கேட்பார்கள். மற்றவர்கள் சொல்வதை கேட்பார்கள். சொற்பொழிவுக்கு செல்வார்கள். நண்பர்களுடன் செல்வார்கள். இதிலே ஒரு விஷயம் இருக்கின்றது. அதிகப்படியான மக்கள் ஆன்மீகம் என்கின்ற ஒரு விஷயத்திற்காக அதிகப்படியான சொற்பொழிவுகளை கேட்கத் தொடங்குகிறார்கள். இதிலே ஒரு சாரார் நண்பர்கள் கூப்பிட்டார்களே என்பதற்காக செல்பவர்களும் இருக்கிறார்கள். ஏன்? நண்பர்கள் கூப்பிட்டால் அவர்களுடைய மரியாதைக்காக செல்கின்றார்கள். இப்படி ஏதோ ஒரு விஷயத்திற்காக செல்லக்கூடியவர்கள். சரியா? அப்படி செல்பவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கேட்கின்றார்கள் அல்லது படிக்கின்றார்கள். அதை விட்டு கடந்து சென்று விடுகிறார்கள். இதற்காகவா நாம் செல்கின்றோம்? இதற்காகவா நாம் கேட்கின்றோம்? இதற்காகவா நாம் படிக்கின்றோம்? இல்லை. நாம் படிக்கின்றோம் என்றால் அதிலிருந்து ஒரு விஷயத்தை கற்க வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் கேட்கின்றோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கேட்பதிலோ படிப்பதிலோ பிரயோஜனம் இல்லை. இதிலே நான் எங்கே ஆன்மீக நாட்டம் இருக்கின்றது? வெறும் படிப்பதும் கேட்பதிலுமா? நிச்சயமாக இல்லை. அப்படி என்றால் என்னதான் செய்வது? இப்போது ஒரு சிலர் பெருமையுடன் சொல்வார்கள், நான் கேட்காத ராமாயணம் இல்லை, நான் கேட்காத மகாபாரதம் இல்லை, நான் கேட்காத சொற்பொழிவுகள் இல்லை என்று. பெருமைக்காகவா? அதிலிருந்து நாம் என்ன கற்றோம்? சொற்பொழிவு அருமையாக இருந்தது என்று சொல்வதற்காக அல்ல. நாம் அந்த சொற்பொழிவிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன? நாம் நம் வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பது எப்படி? நாம் கடைபிடிக்கின்றோமா என்பது மிக மிக முக்கியம் அல்லவா? அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் எதற்கு பிரயோஜனம்? இதே போல்தான் நாம் ஒரு நாட்டிற்கு அல்லது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு நாட்டிற்கு நான் செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த நாட்டை பற்றி நாம் படிக்க வேண்டும். எந்த இடங்கள் எல்லாம் இருக்கின்றன, அது எவ்வளவு சிறப்பான இடங்கள், அங்கெல்லாம் நாம் செல்ல முடியுமா என்று படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது அந்த நாட்டிற்கு சென்று வந்தவர்கள் சொல்வதை கேட்டு நாம் அறிந்து கொள்ளலாம். இதை மட்டுமே கேட்பதாலும் படிப்பதாலும் நாம் அந்த நாட்டிற்கு போய் விடுகின்றோமா? இல்லை அல்லவா? நிச்சயமாக நாம் அந்த நாட்டிற்கு நாம் செல்ல வேண்டும். அப்படி என்றால்தான் அந்த நாட்டை நாம் பார்த்ததாக அர்த்தம். நாம் அந்த நாட்டில் உள்ள விஷயங்களை நேரடியாக பார்ப்பதாக அர்த்தம். இல்லை என்றால் அந்த நாட்டை பற்றி கேட்பதாலோ அல்லது அந்த நாட்டை பற்றி படிப்பதாலோ நாம் அங்கு சென்றதாக அர்த்தமாகாது. இப்போது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நாட்டிலே உடல் பருமன். யாரை பார்த்தாலும் உடல் பருமனாக இருக்கின்றது. என்னுடைய பருமனை நான் குறைக்க வேண்டும். என்ன செய்கின்றார்கள்? இருக்கின்ற புத்தகத்தை எல்லாம் படிக்கிறார்கள். தொப்பையை குறைப்பது எப்படி? உடலை குறைப்பது எப்படி? நான் இவ்வளவு எடை இருக்கின்றேன், இந்த எடையை நான் குறைக்க வேண்டும். ஒரு சிலர் எத்தனை விதமான ஆட்கள் இருக்கின்றார்களோ அவர்களிடமெல்லாம் சென்று என் உடலை குறைப்பதற்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன், என் உடலை குறைப்பதற்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் என்று.
கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போது காலம் சொல்ல வேண்டாம், வீடியோ போன்ற உபகரணங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன, அதிலெல்லாம் பார்க்கின்றார்கள். இந்த எடையை இப்படி கேட்பதாலும் படிப்பதாலும் குறைந்து விடுமா? நாம் எதை செய்ய வேண்டும்? அவர்கள் கூறியபடி, மருத்துவர் கூறியபடியோ அல்லது புத்தகத்தில் கூறியபடியோ அல்லது அனுபவமிக்கவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நாம் வாழ வேண்டும். எண்ணெய் பொருட்களை எடுக்கக்கூடாது என்றால் எண்ணெய் பொருட்களை எடுக்கக்கூடாது. இந்த பொருளை உண்டால் உடல் பருமனாகும் என்றால் அந்த பொருளை தவிர்க்க வேண்டும் என்று கூறினால் அந்த பொருளை நாம் தவிர்க்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால்தான் நம் உடல் குறையும். அதை விட்டு இன்று நான் உடலை குறைக்கின்றேன் என்று கூறிவிட்டு நாளையே எண்ணெய் பொருட்களை பார்த்தவுடன் ஆவலுடன் அதை உண்டுவிட்டால் உடல் குறைக்க நாம் எடுத்த பலன்கள் பலன் கொடுக்குமா? நிச்சயமாக பலன் கொடுக்காது. இப்படித்தான் ஒருவரிடம், ஒரு சிறுவனிடம் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு பெரியவர் என்று சென்று கேட்கின்றார், தம்பி உனக்கு யாரை போல் ஆக வேண்டும் என்று. அவன் ஏதோ ஒருவரை சொல்லி அவரை போல் ஆக வேண்டும் என்றார். ஏனப்பா அவரை போல் ஆக வேண்டும் என்கின்றாய்? அவரை ஏன் உதாரணமாக எடுத்துக்கொண்டாய்? ஒன்றுமில்லை, அவர் எதுவும் செய்ய மாட்டார். எதுவும் செய்யாத மனிதனை நீ உனக்கு உதாரண புருஷனாக எடுத்துக்கொள்ள போகிறாயா? ஆம், ஏனென்றால் எனக்கும் அது செய்ய பிடிக்காது. அப்படி நாம் இருக்கக்கூடாது. நாம் நல்லபடியாக நல் விஷயங்களை கேட்டு படித்து அதன்படி நாம் ஒழுகி நம் அறிவை வளர்த்து கொண்டு அதே நேரத்தில் ஆன்மீகத்தை நாம் வளர்க்க வேண்டும். இந்த ஆன்மீகத்தில் நான் வளர வேண்டும் என்றால் தியானத்தை பழக வேண்டும் என்கின்றார்கள். இந்த தியானம் பழகுவது எப்படி? புத்தகங்களாக இருக்கிறது. இந்த தியானத்தை பழகுவது எப்படி? சொற்பொழிவுகளும் 1000 குருமார்களும் இருக்கிறார்கள். எத்தனை குருமார்கள் இருந்தாலும் தியானத்தை நான் உட்கார்ந்து பழகினால் ஒழிய அந்த தியான நிலையை நான் அடைய முடியாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இத்தனை விஷயங்களை நாம் கேட்கும் போது ஒன்று புரிகிறது. என்ன? படிப்பதும் கேட்பதும் மட்டும் போதாது, அதை நாம் செயலிலே கொண்டு வர வேண்டும். நாம் நல்லவராக இருப்பதும் தீயவராக இருப்பதும் நம் செயலே முக்கிய காரணம். எனவே நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், நம்மை நாம் சிறந்தவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் படித்தாலும் போதாது, அதே நேரத்தில் கேட்டாலும் போதாது, நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். ஸ்ரீயம். Shri